வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கடகராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். இப்ப உங்க ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்றிருக்காரு. ஆல்ரெடி சந்திரன் ராசி அதிபதியா கொண்ட கடகராசிக்கு குரு உச்சம் பெறும் பொழுது குருச்சந்திர யோகத்துல இருக்கீங்க. அது இல்லாம உங்க ராசியில புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கை பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கடகராசி பொறுத்தளவு நெனச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது முன்கோபங்களும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கற்பனைகளும் அதிகம், ஆசைகள் அதிகம். இது கடகராசி பொறுத்தளவுல இருக்கும். இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுல, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் குடுத்திருக்குங்க. தலைவலி பிரச்சனை நெறைய வந்திருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம செலவு பண்ணிருவோமோ! அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டம சனியில என்னென்ன சந்திக்க கூடாதோ எல்லா விஷயங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சம் பெறாரு. அது உங்க ராசியிலேயே உச்சம் பெறாரு. அந்த குருவோட புதன் சேர்க்கை. உங்க குரு ஒரு ஞானக்காரகன், புதன் ஒரு ஞானக்காரகன். உங்க ராசிநாதன் சேரும் பொழுது குருச்சந்திர யோகத்துல உங்களுக்கு பலன் குடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை, மன நிறைவான ஒரு வாழ்க்கை, குழப்பங்கள் விலகுற ஒரு வாழ்க்கையா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறாரு. அதாவது தன்னுடைய வீட்ல சூரியன் ஒரு ஆட்சி பெறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா, கேது பகவானும் இணைவு பெறாங்க. இப்படி கேது பகவான் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு செயல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பேசும் பொழுது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அத நான் சொன்ன மாரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாவும், தடப்பட்ட காரியங்கள் ஒரு அ தடங்கலாகாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாவும் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம, வீட்ல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, சொந்தமா தொழில் பண்ண முடியல, ஒரு நகை நட்டு எடுக்க முடியல, குழந்தைங்க ஆசைப்பட்டத கூட நம்ம வாங்கி குடுக்க முடியல, அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, இப்ப நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது நடக்கறக்கான ஒரு அமைப்பா இந்த கடகராசிக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசி பொறுத்தளவே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும், தடுமாற்றங்களும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கறதுக்கான வாய்ப்புகளா அமைய போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார் கணவர் வந்து என் பேச்சு கேட்கல. என்னைய சந்தேகப்படுறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பணம் குடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வர்றதே இல்ல. ஏதோ ஒரு 3வது ஆளு பார்த்து பேசுனா எப்படி வந்துட்டு போவாரோ, அது மாரி இருக்காரு. குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையப்போது. அது மட்டும் இல்லாம, குடும்ப வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாவும் இந்த கடகராசிக்கு இருக்க பொழுது. அப்படி கடகராசிக்கு இருக்கும் பொழுது, நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பா அமையும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை. அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து நீங்க போட்டுருவீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி, நீங்க வாங்கி குடுத்துருவீங்க. வாங்கி குடுத்துட்டு, நீங்க யார நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புனீங்களோ, அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால உங்க குடும்பத்தில மன உளைச்சல்களும், குடும்பத்தில கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா,
குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமைய போதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில். கடகராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதுல எந்த தொழில் பண்ணாலுமே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பிடிக்காம இருந்து, அதிலிருந்து வெளிய வரக்காக தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும், அதே மாரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருங்க. நமக்கு மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கண்டிப்பா மரியாதை உங்களை தேடி வரப்போகுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களோட சேர்க்கைகள். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து ஒரு நட்பு உறவு வச்சிருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஏதாவது ஒரு குறைய சொல்லி, உங்கள விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசி பொறுத்தளவில, கண்டிப்பா ஒரு நட்பு வட்டாரங்கிறது, ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருகப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம, வாகன யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொந்தமா கார் வாங்கணும், வண்டி வாங்கணும். பழைய வண்டி ரொம்ப நாளா நான் வச்சுட்டுருக்கேன். அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விரயங்கள் குடுத்துட்டு வருது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெயினா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல செலவு நெறைய 2 நாள் நல்லா இருந்தா 3வது நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகாம உங்களால இருக்க முடியாது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் குறைச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பா இந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. நம்ம தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி, நல்லது நடக்கறக்கான ஒரு வாய்ப்புகளாவும் அமையும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு, ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளாவும் கண்டிப்பா இது அமையுங்க. அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ல சில விரயம், கடன் தொல்லைகள் இது எல்லாமே உங்கள விட்டு இருந்து விலகி, நல்ல ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமா இது இருக்க போதுங்க. இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுவும் நம்ம ஜாதகத்துல ஏதாவது கிரகநிலை தோஷங்கள் இருக்கான்னு நம்ம பார்த்து, அதனோட வழியில் நம்ம போகும்பொழுது, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.